ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் உங்களில் ஒருவன் பேசுறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல்ல எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்க போறாங்க? வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க? கடந்த தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் என்ன பண்ணாங்க? அவைங்க வெற்றி வித்தியாசங்கள் எப்படி இருந்துச்சு? அவங்களோட மக்கள் தொகைகள் இந்த மாவட்டத்தில, இந்த தொகுதியில எப்படி இருக்கு? அப்புறம் வாக்கு சதவீதங்கள் எப்படியெல்லாம் போயிருக்கு? அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்துல இருக்க விழுப்புரம் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. விழுப்புரம் தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் 16 முறை இந்த இடத்துல எலக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 16 முறை எலக்ஷன்கள்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆ திமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக பார்த்தீங்க அப்படின்னா, 1962, 1967, 1971, 1980, 1980, 1996, 2001, 2006, 2021ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. சிட்டிங் எம்எல்ஏ கூட இந்த இடத்துல திமுகவை சேர்ந்த லட்சுமணன் தான் இருக்கிறாரு. அவரை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து அதிமுக சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, 1977, 1984, 1991, 2011, 2016ல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தில இருக்க சி.வி. சண்முகம் மாவட்ட செயலாளரா இருக்காரு அதிமுகல. அவர் இப்ப எம்பியா இருக்காரு. ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மிகப்பெரிய வெற்றிகள பதிவு செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா 2021ல லட்சுமணன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு இந்த இதுல மிகப்பெரிய இறங்குமுகமா இருக்கு. வாங்க பின்னாடி பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் 1957லயும், தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டி 1952லயும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல 16 முறை எலக்ஷன்கள்ல 8 முறை திமுகவும், 6 முறை அதிமுகவும், 5 முறை வந்து 1 முறை வந்து இந்திய தேசிய காங்கிரசும், 1 முறை வந்து ராமசாமி படையாட்சியார் ஆரம்பிச்ச தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டி 1 முறையும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து விழுப்புரம் மாவட்டம் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாள் அமைச்சரா இருந்த சி.வி. சண்முகம் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா, 69,421 வாக்குகளும் 37.10% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக கூட்டணியில இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு இந்த கட்சி கொடுத்திருக்காங்க. எஸ்.எம். அமீர் அப்பாஸ் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 47,130 வாக்குகளும் 25.20% பெற்று மிகப்பெரிய தோல்வியை அங்க தழுவியிருக்கிறாங்க. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடத்துல தனிச்சு போட்டியிட்டு பழனிவேல் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 36,456 வாக்குகளும் 19.50% பெற்று மிகப்பெரிய மிகப்பெரிய வாக்கு வங்கியை இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. அடுத்து டிஎம்கே சார்பில், அதாவது மக்கள் நல கூட்டணி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்டிகே தான் போட்டிட்டு இருக்காங்க. அதாவது தேமுதிக போட்டியிட்டு வெங்கடேசன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 24,907 வாக்குகளும் 13.30% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியில சி.வி. சண்முகம் நல்லா வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்தது 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, ஆர். லட்சுமணன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 1,02,271 வாக்குகளும் 50.20% பெற்று, அதாவது அமைச்சரா இருந்த சி.வி. சண்முகம் அவர்களை விட 8% வாக்குகள் மிக அதிகமா பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு. அடுத்து ஏடிஎம்கே சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, சி.வி. சண்முகம் அவர்கள் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 87,403 வாக்குகளும் 42.90% மட்டும் பெற்று இந்த இடத்துல வெற்றி தோல்வியை தழுவியிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில ஜெயசெல்வம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 6,375 வாக்குகளும் 3.10% மட்டும்தான் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து விழுப்புரம் தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 2019, 2024 தொகுதிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரவிக்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து 87,989 வாக்குகளும் 41.77% மட்டும் பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வடிவேல் ராவணன் பொதுச் செயலாளர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 74,901 வாக்குகளும் 35.56% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து ஒரு இண்டிபெண்டன்ட் 5% வாக்குகள் பெற்றிருக்காங்க மக்களே. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பிரகலதா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 4,130 வாக்குகளும் 1.96% மட்டுமே பெற்று இந்த இடத்துல வந்து 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து கடந்த ஆண்டு நடந்த 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2024 மக்களவைத் தேர்தலில் இந்த இடத்துல மறுபடியும் டிஎம்கே சார்பில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ரவிக்குமார் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. போன தடவை அவர் தான் எம்பியா இருந்தாரு. இந்த தடவை அவர் தான் எம்பியா இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 78,734 வாக்குகளும் 36.35% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு தான் போட்டிட்டு இருக்காங்க அதிமுக. பாக்கியராஜ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 62,825 வாக்குகளும் 29.01% பெற்று
மிகப்பெரிய வாக்கு வங்கிய தனிச்சு போட்டியிட்டு 30% பக்கமா வாங்கியிருக்காங்க. அது திமுகக்கு பக்கமா வந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்டிஏ சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி சார்புல முரளி சங்கர் அவர் தான் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 35,679 வாக்குகளும் 16.47% பெற்று மிகப்பெரிய வாக்குகள வாங்கியிருக்காரு. ஒருவேளை விழுப்புரம் மாவட்டத்தில அதாவது மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு என்டிஏ கூட்டணியில அதிமுக அந்த இதையே தொடர்ந்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 8 டூ 15 நாடாளுமன்ற தொகுதிகள அவிங்க கைப்பற்றியிருக்கலாம். பட் ஆனா அது மிஸ் ஆயி போயிடுச்சு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில களஞ்சியம் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 9,070 வாக்குகளும் 4.19% பெற்று இந்த இடத்துல வந்து அவிங்க 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிறதுக்கு அதிமுக கூட்டணியும், என்டிஏ கூட்டணியும் ஒரு நல்ல சான்றா 2024ல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை அவிங்க எப்படி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம 4 தேர்தல்கள பார்த்துடலாம். விழுப்புரம் தொகுதியை பொறுத்த அளவுக்கு 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். கடந்த 4 தேர்தல்கள்ல அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 37.10%, 2019ல 35.56%, 2021ல 42.90%, 2024ல 29.01% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்கு வங்கியை மிகப்பெரிய அளவுல ஸ்டேபிளா வச்சிருக்காரு சி.வி. சண்முகம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுல தெரியுது. ஏன்னா சி.வி. சண்முகம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அமைச்சராவும் இருந்திருக்காரு, மாவட்ட செயலாளராவும் இருக்காரு. ஸோ எம்பியாவும் இப்ப இருக்காரு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு இந்த தொகுதியில பலம் மீண்டும் வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 25.20%, 2019ல 41.77%, 2021ல 50.20%, 2024ல 36.35% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து மிக உயர்ந்து மறுபடியும் தாழ்ந்திருக்கு. ஸோ லட்சுமணன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கே உள்கட்சி பூசல் அதிகமா இருக்க காரணத்தினால, அவரால இங்க பார்ட்டிசிபேட் வந்து கொஞ்சம் கம்மியா பண்ண முடியுது. ஸோ அது எப்படி வந்து அடுத்த தேர்தல்கள்ல பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 1.20%, 2019ல 1.96%, 2021ல 3.10%, 2024ல 4.19% பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் வாங்க முடியலனாலும் ஒரு கணிசமான வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமையிலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் உயரணும் அப்படின்னா இந்த தொகுதி என்ன இந்த தேர்தல் எப்படி வந்து அவங்களுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து விழுப்புரம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்துடலாம். மொத்த வாக்காளர்களா 2,57,600 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,27,25,740 பேர் வந்து ஆண்களும், 1,31,796 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. மூன்றாம் பாலினத்தவர்கள் 64 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாக்காளர்கள்லயே ஏஜ் வைஸ் கேட்டகரியில எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும் 42,500 ஆண்களும் 44,547 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த சார் சட்டம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த கட்டுப்பாடுகள்லாம் மீறி வாக்கு சதவீதங்கள் உயருதா தாழ்தா அப்படிங்கிறத நம்ம 2026 ஜனவரிக்கு அப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் மக்களே. அடுத்து 35 வயசுல இருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 53,817 ஆண்களும் 56,409 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 54 வயசுல இருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 29,423 ஆண்களும் 30,840 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல ஆண்களை விட பெண்கள் வந்து இந்த இடத்துல அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அது யங்ஸ்டர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 32% இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப விஜய் அவர்களுக்கும் அதாவது நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இந்த தடவை இந்த சார் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. அடுத்து விழுப்புரம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்களில் எப்படி எல்லாம் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் 1989 62.50%, 1991 66.80%, 1996 69.80%, 2001 61.40%, 2006 72.70%, 2011 82.60%, 2016 76.40%, 2021 81.60% இந்த இடத்துல பெற்றிருக்காங்க. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் போல் அதாவது அந்த இந்த எலெக்ஷன் போல் வந்து விழுப்புரத்தில் 80.20% கண்டிப்பா அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விழுப்புரத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியிலையும் மிகப்பெரிய அளவு வாக்கு வங்கி இருக்கு மக்களே. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்கள் விழிப்புணர்வோட இருக்காங்க அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு. கண்டிப்பா வந்து இதை தொடரணும். 100% வாக்குகள் வாங்குறதுக்கு அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து விழுப்புரம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா
2 பேருமே மிகப்பெரிய சர்வ வளம் வாய்ந்ததாக தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஏன்னா அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 42.25% 87,285 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அதிமுகவுக்கு ஒரு நிகரான பலம் வந்து திமுகவுக்கும் இருக்கு மக்களே. ஸோ அத வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி ஒரு கணிசமான வாய்ப்புகள வந்து இந்த இடத்துல குடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அத எப்படி வச்சு பார்க்க போறோம். ஏன்னா, சி.வி. சண்முகம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவ வந்து தோல்வி தழுவியிருந்தாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இடத்துல எப்படி நான் வந்து தோத்துருக்கேன், எந்த இடத்துல நான் எப்படி வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறத அவர் நேரம் அனலைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறைந்தபட்ச வாக்குகள் வந்து கண்டிப்பா வந்து வாங்குறதுக்கு சி.வி. சண்முகம் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா அப்படின்னா, 2 அந்த லட்சுமணன் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கம்யூனிட்டி, சி.வி. சண்முகம் அவர்களும் ஒரே கம்யூனிட்டியா இருக்க காரணத்தினால, அந்த மக்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கன்னா, நம்ம ந நம்ம 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 பையன் அப்படிங்கிற மாரி, நம்மளோட அப்படிங்கிற மாரி அந்த விழுப்புரம் மாவட்டம் பூரா அந்த ஒரு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சி.வி. சண்முகம் அவர்களோட துணைன்றாங்க அப்படின்னா, வாக்கு சதவீதங்கள் மிகப்பெரிய அளவுல உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மக்களே. ஸோ அத வச்சு எப்படி பண்ண போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கணிசமான வாக்குகள் வந்து கண்டிப்பா சி.வி. சண்முகம் அவர்கள் இந்த தடவ பெறுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அது எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல லட்சுமணன் அவர்களுக்கு இந்த தடவ வந்து கட்சிக்குள்ளேயே சில பல பிரச்சனைகள் வந்து அவருக்கு போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இந்த தடவ சீட் தருவாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா, அவர் வந்து அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு சென்றவர் அப்படிங்கிற காரணத்தினால, ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இந்த தடவ போயிட்டுருக்கு. ஸோ அதாவது பொன்முடி அவர்களுக்கும், இவர்களுக்குமே கொஞ்சம் ஒரு கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் கியூர் பண்ணி குடுப்பாங்களா? ஏன்னா பொன்முடி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களோட நேரடி தொடர்புல இருக்காங்க. அவர் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி மந்திரி பதவிய அவர்ட்டருந்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் துணை செயலாளர் பதவியும் பிடுங்கிட்டாங்க. பட் ஆனா அது எல்லாமே புரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில இப்ப லட்சுமணனுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து திமுகல மிகப்பெரிய அளவுல சர்க்கிள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அவரு ஒரு பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது திமுகவுல வந்து அவர் ஒரு மிகப்பெரிய கோட்டையா அவர் வச்சிருக்காரு. ஸோ அதை எப்படி வந்து திமுக தலைமை தாங்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில இந்த தடவ என்னதான் லட்சுமணன் எவ்வளோ பண்ணுனாலும், சி.வி. சண்முகம் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு ஃபோர்ஸ வந்து வெளிக்காட்டுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. 39.57% 79,226 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது நம்மளோட கணிப்பு தான் மக்களே. கண்டிப்பா வந்து ரிசல்ட்ஸ் வேற மாரி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஒரு மேஜிக் நடந்திருக்கும். அந்த மேஜிக் என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா 5.84% 12,056 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் 5% வாக்குகள் கூட அந்த இடத்துல வாங்குனதில்ல. இந்த தடவ யங்ஸ்டர்ஸோட வருகை வந்து கண்டிப்பா சீமான் அவர்களுக்கு ஒரு உத்வேகமா ஒரு எந்துவா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அந்த உத்வேகத்தோட அவர் 5.87% 84% வாக்குகளும், 12,056 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தொகுதி ஓரளவுக்கு வாய்ப்புகள் குடுக்க டபுள் டிஜிட் வரலனாலும், அவைங்களோட ப்ரீவியஸ் டேட்டாலருந்து கொஞ்சம் மாறுபடுறதுக்கு 1% வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் அது என்ன பண்ணுது, எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தில 12.49% 25,192 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அ ஏன்னா நம்மள இத பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு விஜய் அவர்களோட பிரச்சாரம் மிகப்பெரிய அளவுல ஒரு பேசும் பொருளா அமைஞ்சது. கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல அவைங்க வந்து மக்கள சந்திக்கிறத ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா மறுபடியும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஏன்னா விழுப்புரம் பார்த்தீங்கன்னா, அவைங்களுக்கு ரொம்ப பக்கமா தான் இருக்கு. கண்டிப்பா விழுப்புரம்லாம் வந்து அவைங்களுக்கு ஏன்னா இங்க இருக்கிற ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. அவைங்க திமுக, அதிமுக மேல மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க. அந்த அதிருப்தியின் வெளிப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகமாவும் இருக்கலாம். அட் தி சேம் டைம் நாம் தமிழர் கட்சியாவும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி வந்து விஜய் அவர்கள் யுட்டிலைஸ் பண்ணிக்க போறாரு? 12.49% 25,192 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை எப்படி யுட்டிலைஸ் பண்ணிக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு பொறுத்தளவுக்கு இந்தந்த கூட்டணிகள்லாம் இணைந்தது அப்படின்னா, நாம மேற்கூறியபடி இந்த வாக்குகள்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால யூகிக்க முடியும். அது எந்தெந்த கூட்டணின்னு பார்த்துருவோம். அதிமுக கூட்டணியில பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா, இவங்க 34.45% வந்து வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல 40 அதாவது 42.25% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா,
முன்னாடி 2025 தேர்தல்ல மிகப்பெரிய வெற்றிய வந்து அவைங்க பதிவு செஞ்சிருக்காங்க. அதான் பதிவு செஞ்சிருக்காங்க திமுக. பட் ஆனா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய ரோல் இருக்கு மக்களே. ஏன்னா, அவிங்கள வந்து நம்ப ஏன்னா அவிங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, மிகப்பெரிய வெற்றிய வந்து அவிங்க தேடி தர்றதுக்கு ஏன்னா, அவிங்களோட வாக்கு வங்கிகள் மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப திமுகலயும் அந்த கம்யூனிட்டீஸ் இருக்காங்க. அதிமுகலயும் இருக்காங்க. ஸோ அதனால தான் பாட்டாளி மக்கள் கட்சியால தன்னோட இனத்த எதிர்த்து தன்னாலேயே போட்டி போட முடியல. ஏன்னா, ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு மனப்பான்மை இருக்க காரணத்தினால, கண்டிப்பா வந்து அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கு மக்களே. கண்டிப்பா அது என்னோட தொகுதியிலயும் இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அப்டின்னா, இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய ஸ்டாண்ட் பை வந்து அதிமுக குடுத்தாங்க அப்டின்னா, அவிங்களோட வெற்றிய யாரும் தடுக்க முடியாது. அதனால 42.25% வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்கிற காரணத்தினால, இந்த இடத்துல திமுகவுக்கும் ஒரு சர்வ பலம் இருக்கு மக்களே. அவிங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோட சேர்ந்தாங்க அப்டின்னா, 39.57% வாக்குகள் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வெற்றி பெறும் அளவில் இன்னும் ஒரு 2, 3% தான் இருக்கு. ஸோ அது எப்படி வந்து அந்த மாவட்ட செயலாளரும், கழக நிர்வாகிகளும், லட்சுமணன் அவர்கள் பார்த்தீங்க அப்டின்னா, எப்படி வந்து இத வந்து சமாளிக்க போறாரு? அவருக்கு அவரோட உள்கட்சி பிரச்சனைகள தாண்டி மக்களிடையே அவர் வந்து எப்படி ஜொலிக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். போன தடவ பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து அவர் வெற்றி பெற்றிருந்தாரு. இந்த தடவ அவரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்? என்ன பண்ண போறாரு? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 5.84% வாக்குகள் தனிச்சு போட்டியிட்டா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்க கூட்டணிகள பற்றி அவங்களோட கட்சிகள் எங்கேயுமே விவாதிக்காத காரணத்தினால, கண்டிப்பா கூட்டணிகள பற்றி அவங்க எங்கேயுமே போமாட்டாங்க. கூட்டணிகள பற்றி பேசவும் இல்ல மக்களே. ஸோ, அதனால வந்து கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சேர்றதே மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்க காரணத்தினால, தனிச்சு போட்டியிட்டாங்கன்னா இவ்வளவு வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இதே கூட்டணின்னு ஒரு வேள அவிங்க டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதிமுகவோட சேர்ந்தாங்க அப்படின்னா, மிகப்பெரிய வெற்றிய அதிமுகவும் இவங்களும் சேர்ந்து பெறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி அதிமுகவோட சேர்ந்தா 170லிருந்து 200 வரைக்கும் பெற முடியும். அதே நாம் தமிழர் தமிழக வெற்றிக் கழகம் சேர்ந்தாங்க அப்படின்னா 210லிருந்து 220 தொகுதிகள பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய கருத்து. ஸோ அது எப்படி வந்து அந்த பெரிய தலைவர்கள் பண்ண போறாங்க? ஏன்னா நாங்க வந்து சின்ன ஒரு கன்சென்சஸ் சின்னதா நாங்க பேசிட்டு இருக்கோம்னா, இத வந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா தான் நான் இத குடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ, இது எனக்கே இவ்வளோ தெரியுது அப்படின்னா, அவ்வளோ ஆளுமைகள்லாம் இருக்கிற காரணத்தினால, அவிங்க எப்படியும் யுட்டிலைஸ் பண்ணிப்பாங்க மக்களே. அத நம்ம வந்து சொல்ல தான் முடியும். அவிங்க கேள்விகளோ, ஆன்சர்ஸோ அவிங்க தான் வந்து அத யுட்டிலைஸ் பண்ணி, இதெல்லாம் சரி ஓகே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படிங்கிறத இங்க பார்க்கணும். அடுத்து தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க 12.49% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா, இந்த தொகுதியில இவ்வளோ வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவோட சேர்ந்தா ஒரு மாரியும், திமுகவோட சேர்ந்தா ஒரு மாரியும் இருக்கும். ஆனா, கண்டிப்பா அது வெற்றியா தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ, அத வந்து விஜய் அவர்கள் எப்படி உணரப் போறாரு? என்ன பண்ண போறாரு? எப்படி வந்து அத யுட்டிலைஸ் பண்ணிக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து அவர் குரோ ஆகணும் அப்படின்னா, ஒரு சப்போர்ட்ட கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்தே ஆகணும். ஏன்னா, இப்ப கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து கோபி தொகுதியில அதாவது கொங்கு மண்டலத்தில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். பட் ஆனா அது வெற்றி பெறும் அளவில இருக்குமா? அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஏன்னா, அவர் இருக்கிற தொ அவர் இருக்கிற ஈரோடு மாவட்டத்திலேயே 3 ஆளுமைகள், 4 ஆளுமைகள் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, கே.சி. கருப்பண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த பக்கம் தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் இருக்கிறாங்க. பெருந்துறை. இப்ப அதாவது பவானியில கே.சி. கருப்பண்ணன் இருக்கிறாங்க. பெருந்துறையில தோப்பு வெங்கடாச்சலம் வந்து திமுகவில் இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு அரசியல் ஆளுமை. அப்புறம் ஈரோடு மேற்கு தொகுதியில நம்மளோட இ மு அமைச்சரா இருக்கிற முத்துச்சாமி அவர்கள் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோடு கிழக்குல ஜி.கே. வாசன் சம்மந்தப்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்காங்க. சந்திரசேகரன் அவர் இருக்காரு. திமுகல இருக்காரு. ஸோ இவிங்களெல்லாம் பில்ட் பண்ணி எப்படி ஜெயிக்க முடியும்? பவானி சாகர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கோட தாக்கம் அதிகமா இருந்தாலும், அந்த எம்.எல்.ஏ. கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணல. அவரும் அதிமுகல தான் இருக்காரு. ஸோ இந்த வகையில பார்க்குறப்ப அந்தியூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே அவங்க வந்து இரு பக்கம் மதில் மேல் பூனையா தான் இருப்பாங்க. ஒரு நாள் வந்து திமுக ஜெயிப்பாங்க, ஒரு நாள் அதிமுக ஜெயிப்பாங்க. ஸோ அந்த தொகுதியில போய் வந்து நம்மளுக்கு அதாவது கொங்கு பெல்ட் நான் ஸ்ட்ராங்ன்னு சொல்லல. பட் ஆனா வாக்குகள் அதிகரிக்க கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு உத்வேகமா இருப்பார் மக்களே. கண்டிப்பா நான் இருக்க பவானி தொகுதியே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கே.சி. கருப்பண்ணன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவர் மாவட்ட செயலாளரும் இருக்காரு. புறநகர் மாவட்ட செயலாளரா இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ, கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களோட வரவு மிகப்பெரிய அளவுல ஒரு அறிவுரையா இருக்குமே தவிர, அதிகாரமா இருக்குமா அப்படிங்கிறத நீங்க தான் யோசிக்கணும். அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் வந்து தெளிவுபடும். கண்டிப்பா வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஒன்று சேர்ந்தால் இருக்கு எல்லாத்துக்கும் வாழ்க்கை.
இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு பிடிச்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு இதுல போயிட்டுருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து எல்லாமே புடிச்சு, எல்லாமே எங்களுக்காக நீங்க பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.